ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. ஆனால் 1 இயர்க்கு முன்னாடியே அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போதே அது பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் கப்புள் வந்து திடீர்னு நாட் ஓன்லி பெர்ஃபெக்ட் கப்புள், அவங்க வந்து லவ் மேரேஜ் கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு 13 இயர்ஸ் ஆஃப் வெட்டிங் லைஃப்பில் இருந்துட்டு திடீர்னு அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சினி ஃபீல்டே அப்படியே ஷேக் ஆச்சு. ஏன்னா சைந்தவியோட டிவோர்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கப்பட்டது. எல்லா நடிகைங்களுமே சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆனதை ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணுனாங்க. அந்த மாதிரி இருக்கையில் அந்த அவங்க அந்த கோர்ட்டில் நடந்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்பவும் அப்படியே நமக்கே பார்க்குறதுக்கு கண்கலங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அன்வியை வந்து சைந்தவியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொன்னப்போ ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அவங்களே பார்த்துக்கிட்டோம், அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மட்டும் இல்லாமல் கோர்ட் வந்து அவரை சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் பார்த்துக்கிறதுக்கும் அலோவ் பண்ணினாங்க. அதுக்கப்புறமேலு 2 பேரும் வெளியில் வந்து ஒரே காரில் ஏறி போனது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜோடி எதுக்காக பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக அதுக்கப்புறம் கொடுத்த அவங்க இன்டர்வியூஸில் தன்னுடைய டிவோர்ஸை பற்றியோ அந்த கசப்பான சம்பவங்களை பற்றியோ பகிராத சைந்தவி இப்போ வந்து தன்னுடைய டிவோர்ஸை பற்றி ஃபஸ்ட் டைம் வாய் திறந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் வந்து மற்றவங்களாட்டம் கிடையாது. எங்களுக்குள்ள அந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் கொஞ்ச நாள் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எந்த விதத்துலையும் இது வந்து எங்களுடைய பொண்ணை வந்து சின்னதாக கூட நான் பாதிக்க விட மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து அம்மா வந்து ஓகே சொல்லலைன்னா அதை அப்பா கிட்ட நிறைவேற்றிக்கலாம், அப்பா ஓகே சொல்லலாம் அதை அம்மா கிட்ட நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே அன்விக்கு கிடையாது. ஈவன் அன்வி முன்னாடி நாங்கள் கத்தி கூட பேச மாட்டோம். அவ்வளோ அவளுடைய ஃப்யூச்சருக்காகவும் அவளுடைய ஃப்யூச்சர் எல்லா இதுக்காகவும் நாங்கள் அவ்வளோ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஜிவியோட எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அவருக்கு அன்விக்கு வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது யாருக்காகவும் அவர் ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை தள்ளி போடுறதோ கிடையவே கிடையாது. நானும் என்னுடைய கான்சர்ட்டாக இருக்கட்டும், என்னுடைய கச்சேரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்விக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அவள் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு க்ரை பேபி மாதிரி. ஆனால் அவளுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கொடுக்குறது, அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவள் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் பார்க்குறது தான் என்னுடைய சந்தோஷமே. அவள் சந்தோஷத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபஸ்ட் டைம் எமோஷ்னலாக சைந்தவி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் கூட அவங்க இருந்த அந்த கசப்பான சம்பவங்களை பற்றி அவங்க பேசலை. தயவுசெய்து யாரும் இந்த டிவோர்ஸை பற்றி தப்பாக பேச வேணாம், அதால் இருக்குமோ இதால் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச வேணாம். ஒரு உங்களுடைய எங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட நாங்கள் கேட்குற அந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த ஸ்பேஸை ப்ளீஸ் நீங்கள் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கள், இதில் தேவையில்லாத இதை சொல்லி திணிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜிவியோட அம்மாவும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. சைந்தவி எப்போ எங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் நாங்கள் அவளை வரவேற்க தயாராக தான் இருக்கோம். ஏன்னா சைந்தவி மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ ஸ்வீட். அது மட்டும் கிடையாது, ஜிவியோட சிஸ்டர் கூட இன்னமும் சைந்தவி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஒவ்வொரு பர்த்டே ஆனிவர்சரிக்கு அவங்க மறக்காமல் விஷ் பண்ணிட்டு இருக்கிறதும், அவங்க ஃபோட்டோஸ் வந்து அவங்க பேஜில் அப்லோட் பண்ணுறதும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலிக்கு இந்த டிவோர்ஸ் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங். நாட் ஓன்லி தெம், அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் இந்த டிவோர்ஸ் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தங்களுடைய குழந்தைக்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைந்தவியோட இந்த எமோஷனல் கன்வர்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.